சரக்கு அடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டா ஒரு ப்ராப்ளமே வராதுன்னு சில பிரியர்கள் சொல்கிறாங்க. அண்ட் லிவர் சாப்பிட்டா லிவருக்கு நல்லதுன்னு இன்னும் சில பிரியர்கள் சொல்கிறாங்க. இதை நம்பிட்டு குடிச்சிட்டு இருந்தால் கன்ஃபார்மாக மேலே அனுப்பிடும். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. சாப்பாடையும் லிவர் தான் மெட்டபலைஸ் பண்ணும். அண்ட் சரக்கையும் லிவர் தான் மெட்டபலைஸ் பண்ணும். அண்ட் இதே மாதிரி நம்மளோட லிவருக்கு இன்னும் முக்கியமான வேலைகள் இருக்குது. ஆனால் நம்மளோட பாடி உள்ள ஆல்கஹால் போனதும் நம்மளோட பாடி முதல்ல ஆல்கஹாலை வெளியேற்றுன்னு சொல்லி லிவருக்கு ஆர்டரை போட்டுரும். ஸோ லிவர் ஆல்கஹாலை வெளியாக்குறதுல பிஸியாக இருக்கிறதுனால ஃபுட்டெல்லாம் லேட்டாக மெட்டபலைஸ் பண்ணிடலான்னு விட்டுரும். அண்ட் மெட்டபலைஸ் ஆகாத ஃபுட்டெல்லாம் சுகராகவும் ஃபேட்டாகவும் மாறிடும். ஸோ ரெகுலராக சரக்கு அடிக்கிறதுனால லிவர் சரக்கை வெளியேற்றுறதை மட்டும் முக்கியமான வேலையை பார்த்துட்டு மற்ற எல்லாத்தையும் பெண்டிங்லேயே போட்டுரும். இப்போ ஃபேட்டி லிவரில் ஆரம்பித்து கடைசியாக லிவரையே ஃபுல்லாக காலி பண்ணிடும். படித்த பிரியர்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க. அதில் என்ன போட்டிருக்கிறான்னா, சாப்பிட்டுட்டு சரக்கு அடித்தா ஸ்லோவாக தான் பிளட்டில் கலக்குன்னு. இதுதான் கரெக்டுன்னு படித்த பெரியவர்கள் கூட தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்லோவாக போகுதோ ஃபாஸ்ட்டாக போகுதோ அது மேட்ரு இல்லை. கடைசியில் லிவர் தான் எல்லாத்தையும் வெளியேற்றணும். ஸோ சாப்பிட்டுட்டு சரக்கு அடிக்கிறது மாட்டு மேலே ஓவர்லோடு ஏற்றுற மாதிரி. ஸோ பெரியர்கள் ஜாகிரதையாக இருங்க. கட்டுக்கதையை நம்பி கட்டையில் தேவையில்லாமல் அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சு குடிக்கிறதே கெட்டது தான். அதில் என்ன சாப்பிட்டுட்டு குடிக்கிறது, சாப்பிடாம குடிக்கிறது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். பெரியர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.